ஹாய் வணக்கம். அதாவது நம்ம ஆல்ரெடி ஓஎம்இ இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு வச்சிருந்தோம் காப்பான்னு ஒரு சேனல் ஒன்று. பட் ஒரு சில காரணங்களால நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அடுத்து இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்ல அப்டேட் கொடுக்கறதாண்டி புதுசாக நம்ம ஓஎம்இ இன்சூரன்ஸ் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனல்ல இனிமே இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் நமக்கு கிளியரா கிடைக்கும். ஒரு கிளைம்னா அதை எப்படி வாங்கணும், அதுல என்ன ரிஸ்க் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் அந்த சேனல் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லி கண்டிப்பா அந்த சேனலை பார்க்க வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கங்க முதல்ல இன்சூரன்ஸை பத்தி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டீமை பத்தி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் வாங்க டீம்ல முதல்ல நம்ம கனிமொழி மேடம், அடுத்து பிரியங்கா மேடம், அடுத்து அன்புராஜ். ஸோ இப்போ நம்ம லாஸ்டா உங்களுக்கு இப்போ இந்த கேப்ல நம்ம அவ்வளோ மந்த்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிளைம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளைம் தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டா நம்ம டீம் தான் இருக்காங்க. நம்ம டீமா அது செய்ததுனால தான் நம்ம இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு வண்டி ஒன்று எரிஞ்சு போயிடுச்சு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 மாசம் இன்னைய வரைக்கும் ஆகுது. இப்ப நேத்தி இந்த தான் நமக்கு அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆச்சு, 7,50,000 ரூபாய். ஸோ அதை பத்தின முழு விவரத்தையும் தான் நம்ம வித்து ஆதாரம், அதுல எவ்வளவு ரிஸ்க் இருந்துச்சு, அதுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கஸ்டமரோடைய இப்ப நம்ம பேச போறோம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோ ஃபுல்லா போய் பார்ப்போம். வணக்கம், என் பேர் அண்ணாதுரை, சாத்தம்பாடி. இன்சூரன்ஸ் போட்டோம் கோகுல் சார்ட்ட. அது போட்டு ஒரு நாள் நல்ல வண்டி இறங்கி போச்சு. இறங்கி போனது பிறகு சார் தான் அது சம்பந்தமா மெனக்கிட்ட எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சார் ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு அந்த கிளைம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா கிளைமே நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு வருஷம் 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது அக்கௌண்ட்லயும் பணம் ஏறிடுச்சு. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பேப்பர் நம்ம நினைக்கிறோம். அந்த பேப்பருங்கிறது எவ்வளவு ஒரு இஷ்யூவா இருக்குங்கிறது இப்பதான் நம்ம அந்த வண்டி எரிஞ்சு போனதுக்கு தான் நமக்கு அது தெரியுது. உண்மையிலே இது அவ்வளவு மெனக்கட்டது கோகுல் சாரோட டீமு தான். அந்த டீமுக்கு எவ்வளவு மெனக்கட்டாங்கன்னா அது 2000 போனக்கிட்ட அடிச்சு வைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 தடவை மதுரைக்கு போயிருக்காங்க, திருச்சிக்கு 2 தடவை போயிருக்காங்க, பெரம்பலூர் போயிருக்காங்க. இவ்வளவு மெனக்கட்டு சார் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது இவங்க இல்லைன்னா அது நடக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா நம்ம மட்டும் இல்லைன்னா இதுல இன்னொரு முக்கியமான 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க இல்லைன்னா அந்த கிளைம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம தேங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனிமொழி மேடம். மிஸ்டர் ரவி சார், யுனைடெட் இந்தியா பெரம்பலூர் பிரான்ச் மேனேஜர். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். ஏன்னா ரவி சார் தான் ஃபுல்லாவே இதுக்காண்டி எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இவ்வளவு நாள நான் எவ்வளவு கஷ்டப்படணும் அதை தாண்டி அவங்களுமே எஃபோர்ட் போட்டதுனாலதான் அந்த மாதிரி நல்ல மனசுக்கான கிளைம் இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சு. ஸோ உண்மையிலே எங்க சார்பா தேங்க்ஸ். ஓகே, அடுத்து மேடம் குருமூர்த்தி, ஓடி ஹப் திருச்சி. ஓடி ஹப்ல திருச்சி குருமூர்த்தி சார். உண்மையிலே அவர்லாம் நான் போன் சிங்கிள் போன்ல எடுப்பாரு. நான் நிறைய இதுல பிராக்டிஸ் பண்ணல. என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி சின்சியரா சிங்கிள் போன்ல எடுத்து பேசுறதுங்கிறதுலாம் அவரை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருமூர்த்தி சார். மிஸ்டர் நரசிம்மன் சார், ஓடி ஹப் திருச்சி. நரசிம்மன் சாரும் அப்படிதான். நம்ம போனோம் ஆக்சுவலா ஒரு ஓடி ஹப்புக்கு போறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம கஸ்டமர் அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாதிரி பேசி அதை முடிச்சு கொடுத்தாங்க. நம்ம ஆக்சுவலா நானும் இருக்கட்டும், நம்ம டீமா இருக்கட்டும், எல்லாருமே கஸ்டமர் காண்டி தான் ஒர்க் பண்றோம். ஏன்னா கஸ்டமர் பாலிசி போட்டு அவங்களுக்கு பிரச்சனைனா தான் நம்மகிட்ட வர போறாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்ப நாம அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு தான் நம்ம கம்பெனி இன்னும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை உண்மையிலேயே அவங்க எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு இந்த பொங்கல் ஏதோ நம்ம முடிஞ்ச ஒரு இதை செய்து கொடுத்தோம். அது நம்ம கடமை. அதுவுமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாட்ட ஒரு சாரி கேட்டுட்டு வாங்க நம்ம இது அடுத்த டீட்டெயில் தான் அதை பத்தி நம்ம என்னென்ன பேப்பர்ல எதை ரிஸ்க் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஓகே, வாங்க போவோம்.